காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதல்ல வர்ற பாயிண்ட்டே இது சமூகத்துக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க, எந்த அளவு லாபகரமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அது எல்லாத்தை விட முக்கியமா ஒரு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேற எதுலயும் இல்லைங்க. நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு தொழில் இந்த பூமிக்கு இயற்கைக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கு அப்படின்னா அதுதான் தொழில், அதுதான் ஒரு மனதளவுல ஒரு வெற்றியவே கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விதத்துல இந்த ரீசைக்ளிங் பிசினஸோட டிமாண்ட் இந்த ஜெனரேஷன்ல பயங்கர பூமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம உலகத்துல வேஸ்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் எங்க கொண்டு போய் என்ன பண்றது, எப்படி டம்ப் பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதையெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்றப்போ அந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் அது எல்லாமே ஒரு தொழிலா உங்களால பண்ண முடியும். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரீசைக்ளிங் பிசினஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக ரீசைக்கிள் பண்ணப்படுது அந்த பொருட்கள், இந்த ரீசைக்கிள் பண்ணுனா எனக்கு என்ன லாபம், இந்த ஒரு பிசினஸ் எப்படி பண்றது, இந்தியால இதுக்கு டிமாண்ட் என்ன, தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நான் எப்படி அதை பண்றது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ டாப் 3 ரீசைக்ளிங் பிசினஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பாஸ் வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாப் 3 பிசினஸ் ஐடியாஸ்ல 3ஆம் இடத்தில் இருப்பது வந்து கிளாஸ் ரீசைக்ளிங் பிசினஸ். அதாவது கண்ணாடியை ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரொடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணாடியை எதுக்காக ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடி வந்து பிளாஸ்டிக் மாதிரி டாக்ஸிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரு கிளாஸ் பாட்டில் டீகம்போஸ் ஆகிறதுக்கு 10 லட்சம் வருஷம் ஆகுது. அப்ப பாருங்க, சும்மா நம்ம ஒரு பாட்டில் தூக்கி போட்டோம்னா அது எந்த அளவுக்கு டைம் எடுத்து டீகம்போஸ் ஆகுது. அது டீகம்போஸ் ஆக வரைக்கும் நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இதெல்லாமே ஒரு கிளாஸ் துண்டு உடம்புக்குள்ள போச்சுனாலும் மிகப்பெரிய உயிரிழப்பை வந்து ஏற்படுத்தும், ஆபத்துல போய் முடியும். அப்படி இருக்கிறதுனாலயே இந்த கிளாஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாம தூக்கி போடாம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதாகட்டும், அதை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுக்காக தான் கிளாஸ் ரீசைக்கிள் பண்றது முக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா, கிளாஸை வந்து எத்தனை தடவை வேணாலும் ரீசைக்கிள் பண்ண முடியும். அது அப்பேற்பட்ட ஒரு மெட்டீரியல். ஒரு தடவை பயன்படுத்தின கிளாஸ் மெட்டீரியலை திருப்பி பொடியாக்கி உருக்கி அது இன்னொரு கிளாஸ் ஐட்டமா அவங்களால ரீஷேப் பண்ணி இன்னொரு புது ப்ராடக்டா உருவாக்க முடியும் எத்தனை தடவை வேணாலும். இப்போ இந்த கிளாஸ் ரீசைக்ளிங் பிசினஸ்க்கான டிமாண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்லயே வந்து இதோட சைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கும் மேல. இதோட காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வருஷத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 இருந்து 8% வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி, இதை நான் ரீசைக்கிள் பண்ணி எங்க விற்கிறது, எப்படி யாரு யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல கேள்வி. பேக்கேஜிங், முக்கியமா ஜூஸ் பாட்டில் ஆகட்டும் இல்ல எந்த விதமான கிளாஸ் பேக்கேஜிங் ஆகட்டும் அதுக்கு தான் முதல்ல பயன்படுது. பொடி பண்ணி கொடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, ஆட்டோமொபைல் செக்டர்ல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இதுக்கான டிமாண்டும் அந்த அளவுக்கு அதிகமாவே தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த கிளாஸ் ரீசைக்ளிங் பிசினஸ் நான் எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது கிளாஸ் பாட்டில்ஸ் ஆகட்டும், கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் கலெக்ட் பண்ணணும். எங்க இருந்து கலெக்ட் பண்றதுன்னு யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளே இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். பட் ஆனா இது வந்து சிலது கவர்மெண்டே வந்து திருப்பி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செக்டர் இருக்கு. பட் ஆனா நீங்க இந்த பிரைவேட் வைன் ஷாப்ல ஆகட்டும், ரெஸ்டாரண்ட்ல ஆகட்டும், பப், ஃபேக்டரிஸ்ல எல்லாம் நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். 2 ரூபா 3 ரூபா மார்க்கெட் பிரைஸை விட எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் காசு கொடுத்து பாட்டில்ஸை வந்து வாங்க வேண்டி இருக்கும். கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அவுட்லெட்டுக்கு அதை கொண்டு வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, லேபிள் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதுல பிளாஸ்டிக் ஏதாவது இருந்ததுன்னா அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி மூடி தனியா ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு லேபர் வந்து உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மெட்டீரியலை தூக்கி இந்த கிளாஸ் கிரஷர் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்கு. அது நீங்க இந்தியா மார்ட்லயே கூட ஒரு 1,20,000 ரூபாயில இருந்து இன்னும் பெரிய பெரிய ஸ்கேல நிறைய பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. அந்த மாதிரி மிஷின்ஸ் ஏதாவது நீங்க உங்க ஸ்கேலை பொறுத்து நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மெஷின் இந்த கிளாஸை உள்ள போடுறப்போ நல்லா கிரஷ் பண்ணி பீஸா கொடுக்கும். ஸோ அந்த பீஸை நீங்க திருப்பி மூட்டை போட்டு கட்டி டன்னு கணக்கில் நீங்க வந்து சப்ளை கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே இந்த கிளாஸை வந்து மெல்ட் பண்ணி திருப்பி மோல்டு பண்ணக்கூடிய மிஷினரிஸை நீங்க வாங்கி போட்டு நீங்களே இன்னொரு மெட்டீரியல் வேணாலும் உருவாக்க நீங்க ட்ரை பண்ணலாம். இது உங்களோட விருப்பம் தான். எங்கெங்க சப்ளை பண்ணலாம்? ஃபேக்டரிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு, ஆட்டோமொபைல், இந்த புதுசா
ரீமோல்டு பண்ணப்படுற கிளாஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கு நீங்க இதை சப்ளை பண்ணலாம். டன்னுக்கு இவ்வளோ, கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லி நீங்க சப்ளை பண்ண முடியும். இது ஒரு பிசினஸ். அதுவே எல்லாத்தையும் நீங்களே பண்றதா இருந்தா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சைஸுமே பெருசா இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமா தேவைப்படும், லேபர் சார்ஜும் ஆகும். நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வெறும் ஒரு மிஷினை வச்சு கிரஷ் பண்ணி விற்கக்கூடிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கான முதலீடு பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் ஆகும். அதுவே நீங்க இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃபுல்லா ரீசைக்கிள் நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா 20-25 லட்சம் ரூபாய் கண்டிப்பா செலவாகும். இப்போ இந்த கிளாஸ் ரீசைக்ளிங் பிசினஸ்க்கு எந்த மாதிரியான லைசன்ஸ் தேவைப்படும்னா முக்கியமா 2 லைசன்ஸ், 2 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இல்லனா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட சர்டிபிகேட், அது பர்மிஷன். பேசிக்கலி இது ரீசைக்கிள் பண்ணப்படுற பிசினஸ் அப்படிங்கிறதுனால நிறைய வேஸ்டேஜை கலெக்ட் பண்ணி அந்த இடத்துல பிசினஸ் பண்ண போறதால இந்த ஒரு சர்டிபிகேட் அண்ட் பர்மிஷன் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கம்பல்சரி. ஒருவேளை நீங்க இதை வந்து வெளியில ஸ்டேட் டு ஸ்டேட்டோ இல்ல வேற எங்கேயாவது எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ட்ரேட் லைசன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். சரி, இதெல்லாம் ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்ட ஃபேக்டரி எல்லாம் வச்சுட்டு எவ்வளவு லாபம் பார்க்க முடியும், எத்தனை சதவீதத்தில் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாஸ் ரீசைக்ளிங் பிசினஸ்ல உங்களுக்கு 40 ல இருந்து 45% வரைக்கும் லாபம் அழகா பார்க்க முடியும். ஏன்னா இதை நீங்க டன் கணக்குல வெளியில விற்க போறீங்க. ஒரு நாளைக்கு 1 டன் வித்தா கூட ஒரு டன்னுக்கு 6000 இருந்து 8000 வரைக்கும் லாபம் மட்டுமே பார்க்கலாம். அப்போ உங்களோட மாத வருமானம் உங்களோட விற்பனையை பொறுத்து இருக்கு. லாபம் மட்டும் 40% உங்களால எடுக்க முடியும் இந்த ஒரு பிசினஸ்ல. சோ இதுதான் கிளாஸ் ரீசைக்ளிங் பிசினஸோட ஒரு அவுட்லுக். அடுத்ததா 2வது இடத்துல இருக்கிறது டயர் ரீசைக்ளிங் பிசினஸ். என்ன இது, டயரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் டயர் வேஸ்டேஜ் மட்டும் விழுதுங்க. இந்த வேஸ்டான டயர் எல்லாம் வச்சு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. வேஸ்டான டயரை வச்சு ஃபியூல் தயாரிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் ட்ராக் வந்து போடுறாங்க. அதாவது இந்த அத்லீட்ஸுக்கு இந்த ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் அந்த ரன்னிங் ட்ராக்கு மற்ற விதமான ட்ராக் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அது தயாரிக்கிறாங்க. ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போக இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த வேஸ்டான டயர்ல. இது எல்லாத்த விட முக்கியமா இந்த ரப்பர் கிரம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டயரை வந்து கிரஷ் பண்ணா ரப்பர் மாதிரி பொடி பொடி ஆகிறப்போ அது எக்கச்சக்கமான இடத்துல அப்ளிகேஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டயரை வந்து வேஸ்ட் பண்ணி திருப்பி நம்ம அதை உருவாக்குறப்ப அதோட எண்ணிக்கை தான் அதிகமாகுது. அதை நம்ம கொண்டு போய் எங்கேயுமே டீகம்போஸ் பண்ணவே முடியாது. கம்ப்ளீட்டா டாக்ஸிக்கா லேண்ட்ல ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஃபில்லா மாறக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் டயர். சோ அப்பேற்பட்ட டயரை நம்ம வந்து கிளீன் பண்ண மாதிரி ஆச்சு, திருப்பி ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. சமூகத்துக்கு இயற்கைக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் தான் டயர் ரீசைக்ளிங் பிசினஸ். இந்த ஒரு பிசினஸை நான் எப்படி பண்றதுன்னு தான் யோசிக்கிறீங்க. சேம் நான் கிளாஸுக்கு எப்படி உதாரணம் கொடுத்தனோ கிளாஸ் ரீசைக்கிள் பண்றதுக்கு, அதே மாதிரி தான் டயர் ரீசைக்ளிங்கும். இதை நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெட்ஜ்ல பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம், உங்களோட சக்தியை பொறுத்து. ஆனா இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், ஃபேக்டரிஸ்ல, டயர் மேனுஃபேக்சரிங் பிளேசஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த வேஸ்டான டயரை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கங்க. கலெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிரஷ் பண்ணி நீங்க மூட்டை போட்டு வித்தாலே போதும். அதை வந்து இந்த ஃபேக்டரிஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற சைட்லேயே ஆகட்டும், இல்லை ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற சைட்ல, அண்ட் இன்னொன்று முக்கியமாக தார் போடுறது, அத்லீட்ஸோட அந்த ஒரு ட்ராக்கை உருவாக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் கான்ட்ராக்டை ஈஸியாக வாங்கி அங்கே சப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி பார்க்குறப்போ இந்த டயர் ரீசைக்ளிங் பிஸ்னஸ்க்கான மார்க்கெட் வேல்யூ 6000 கோடிக்கும் மேலே. காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 5 ல இருந்து 6% வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் காலவாக்கில் ஃபியூச்சரில் ரொம்ப அதிகமாகவே இதுக்கான வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு பெருசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட தேவையில்லை. ஒரே ஒரு ஷ்ரெட்டர் மெஷின் வாங்கி வச்சுட்டீங்கன்னா போதும். அந்த டயரை வந்து நல்லா பொடி பொடி ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின். அது ஒரு 2 லட்சம் ரூபாயிலிருந்து அதுக்கப்புறம் உங்க ஸ்கேலை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே அந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு 500 ல இருந்து 1000 சதுரடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் உங்களுக்கு தேவைப்படும். அங்க ஒரு ஃபேக்டரி வச்சாலும் சரி, ஒரு சின்ன அவுட்லெட் வச்சாலும் சரி, அந்த இடத்துல இந்த மிஷினை போட்டு ஒரு 2-3 லேபர் வந்து அதை முக்கியமா இதை பேக் பண்றதுக்கும் அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்றதுக்கும் டயரை மெயின்டைன் பண்றதுக்கே ஒரு 2 ல இருந்து 3 லேபர் தேவைப்படுவாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்க தாராளமா இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கான ரெவென்யூ பயங்கரமானது. ரப்பருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, கிளாஸுக்கு நான் ஒரு டன்னுக்கு 6000 ல இருந்து 10000 வரைக்கும் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இதுக்கு டயரை கிரம்பிள் பண்ணி நீங்க ரப்பர் ஃபார்ம்ல நீங்க வந்து பேக் பண்ணி கொடுக்கறப்போ ஒரு டன்னுக்கு 25000 ல இருந்து 30000 வரைக்கும் உங்களால லாபம் பார்க்க முடியும். இதை எக்ஸ்போர்ட் வேற பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னும் எக்கச்சக்கமான லாபத்தை உங்களால பார்க்க முடியும். அடுத்ததான் 1ஆம் இடத்தில் இருப்பது வேஸ்ட் ரீசைக்ளிங் பிசினஸ். உலகத்திலேயே நல்ல பூம்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இந்த வேஸ்ட். இது வேஸ்ட்னு எதுவும் கிடையாது, எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நம்மலாம் வேண்டான்னு தூக்கிடுற செல்ஃபோன்ஸ் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், இல்லை டிவி, மிக்சி, கிரைண்டர்
பிரிண்டர், அதே மாதிரி வாஷிங் மிஷின், எதை வேணாலும் நம்ம வந்து வேண்டான்னு கொடுக்குறோம் இல்லையா? அது கடைசியில் ஏதாவது ஒரு கையெல்லாம் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழுதுங்கிறப்போ இந்த வேஸ்டேஜ் ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் பிஸ்னஸ். இதுக்கு ஏன் அவ்வளோ டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து முழு சப்போர்ட் கொடுக்குது. ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட உதவியோட சேர்த்து நம்ம இந்த ஒரு பிஸ்னஸில் நல்ல லாபமும் பார்க்கலாம். தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்களும் பண்ண முடியும். ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்படி என்ன இதில் லாபம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் தான் லாபமே. ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நிக்கல், அதுக்கப்புறம் அந்த ஒரு மெட்டீரியல், வேற ஏதாவது அலுமினியம், காப்பர், இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிமாண்டு தான். இது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், இது நான் எங்கே போய் தேடி போகிறதுனால யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய 100% வேஸ்ட்டில் 70% இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இது நீங்கள் போய் தேட வேண்டியதே கிடையாது. எந்த ஃபேக்ட்ரி, எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரிக்கு போனாலும் உங்களுக்கு தாராளமாக அள்ளி கொடுத்துருவாங்க. அள்ளி கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரேட்டு போட்டு கொடுத்தா உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. கஸ்டமர் அப்படியே கண்டினியூஸாக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் திறமையை வச்சு தான் நீங்கள் கான்ட்ராக்ட் பிடிக்க வேண்டியிருக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் 3.3 மெட்ரிக் டன் எலக்ட்ரானிக் வேஸ்ட் விழுதுன்னா பாருங்க, நம்ம நாடே ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. எல்லாம் ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு கண்டிப்பாக முதலீடாக உங்களுக்கு ஒரு 8 to 10 லட்ச ரூபா மினிமமாக இருந்தால் தான் இந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸை எடுத்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 ப்ராசஸ் இருக்கு. நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் டிஸ்மேண்டில் பண்ணணும். ஐதர் நீங்க மேன்லியா தான் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு பயங்கரமா லேபர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அதை டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஷ்ரெட்டிங் பண்ணணும். இந்த டிஸ்மேண்டில் ப்ராசஸ்ல தான் எந்த மாதிரி மெட்டீரியல் இது எதுக்கு போடணும், இது எதுக்கு போடணும் அப்படிங்கிற செக்ரிகேஷனும் நடக்கும். அதுக்கப்புறம் மெஷினில் போடணும் ஷ்ரெட்டிங், அதை வந்து பீஸாக பொடியாக்கி கொடுக்கறதுக்கு. இந்த ஷ்ரெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷ்ரெட்டுன்னு ஒன்றும் கிடையாது, பொடியாக அப்படியே பீஸாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின் தான். அந்த மெஷின்லேருந்து போய் வரக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே திருப்பி இந்த செக்ரிகேஷன், அதாவது செப்பரேட்டர், அந்த ஒரு ட்ராக்குள்ளே போகும். அந்த ட்ராக் தான் வந்து எந்தெந்த மெட்டல், அலுமினியமா, ஸ்டீலா, அயர்னா இருந்தால் அது வேற பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கும். மற்ற விதமான பிளாஸ்டிக்கு அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே போகிற மாதிரி செப்பரேஷன் நடக்கும். உங்களுக்கு அப்போது மெட்டல் செப்பரேட்டாக அண்ட் பிளாஸ்டிக்கோ இல்லை மற்ற விதமான ப்ராடக்ட் அதெல்லாம் செப்பரேட்டாக வந்து விடும். அதுதான் செப்பரேஷன். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மெட்டலை நீங்கள் வந்து அதை எப்படி மோல்டு பண்ணி ரீயூஸ் பண்ணி வைக்க போகிறீங்கிறது உங்களை பொறுத்து. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்டை அதை எப்படி நீங்கள் திருப்பி இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பொதுவாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்டீரியல்ஸை நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வேஸ்ட் ரீசைக்ளிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் பயங்கரமான மார்ஜின் இருக்கு. இந்த பிசினஸ்ல 40% 60% வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான செக்டர் தான் இது. இதுக்கு அரசாங்கமே அதிகமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான ப்ராசஸும் முடியறப்போ உங்களுக்கே எவ்வளவு என்வாயன்மெண்ட்டுக்கும் இந்த இயற்கைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த ஒரு பிசினஸை உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமா 3 ரீசைக்ளிங் பிசினஸை பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம். இது எந்த மாதிரியான இயற்கை சீரழிவை உண்டாக்குது, அதை நீங்க இந்த ஒரு பிசினஸா எடுத்து ரீசைக்கிள் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றப்போ எந்த அளவுக்கான ஒரு இயற்கை மாற்றத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற ஒரு வெற்றியோட இந்த ஒரு பிசினஸை நீங்க ஆரம்பிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு பாஸ்வாலாவை டவுன்லோட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பாஸ்வாலா, be the boss.